வணக்கம். நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எந்த அளவில் அவசரமாக நடத்தினார்கள், எந்த அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அதிகாரங்களை பறிக்கிறார்கள். இந்த வாக்காளர்களுடைய அதிகாரங்களை பறித்து ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்காக லாபத்தை கொடுக்கிறார்கள் என்கிற ஏராளமான கேள்விகள், சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கடந்த 40 நாட்களாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற எஸ்ஐஆர் அதற்கான முதல் பட்டியல் வெளிவந்துவிட்டது. தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக அந்த தகவலை கூறியிருக்கிறார்கள். 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள். 1 கோடி மக்கள் எப்படி, எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டார்கள், எந்த அளவில் இந்த நீக்கப்பட்ட நபர்களுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது, மிகப்பெரிய பிரளயத்தை கொண்டு வர இருக்கிறது. மாநில கட்சிகளுக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படும், எந்த விதத்தில் இந்த டெலிஷன், இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொரு பட்டியலில் எடிஷனும் வரப்போகிறது, எந்த விதத்தில் ஒரு மாநில கட்சிகளுக்கு எதிராக போய் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, சென்ட்ரல் பவர்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த அனைத்து லாபமே போய் சேரும். முக்கியமாக பிஜேபிக்கு எப்படி இந்த லாபம் போய் சேரும் என்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நான் 2 டேட்டாக்களை எடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று, ஏற்கனவே நடைபெற்ற எஸ்ஐஆர், அதற்கப்புறம் அங்கு நடந்த தேர்தலில் வந்த ரிசல்ட், பீகார் தேர்தலை பற்றி பேசுகிறேன். எஸ்ஐஆரை பொறுத்த வரையில் சுப்ரீம் கோர்ட் எதற்காக அமைதியாக இருக்கிறது? எஸ்ஐஆர் தொடங்கிய நாள்ல இருந்தே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான ரியாக்ஷன் எடுக்காமல் இந்த எஸ்ஐஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே, ஏராளமான கேள்விகள், சந்தேகங்கள் வரும்போதே எஸ்ஐஆர் நடந்தது, டெலிஷன் நடந்தது, எடிஷன் நடந்தது, தேர்தல் நடந்தது, தேர்தலுக்கான ரிசல்ட்டும் வந்துவிட்டது. ஆனால் இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது தயவு செய்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத மறக்காதீர்கள். காரணம், எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இது போன்ற உண்மைகள் மக்களுக்கு போய் சேராதபடி இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக தான் நீங்க இந்த வேலையை பார்க்கணும். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு டிசம்பர் 19 2 மணிக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது இன்னும் பிரஸ் மீட்டை வெளிவைக்கவில்லை. பிரஸ் மீட் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவும் நான் வெளியிட போகிறேன். பர்மனென்ட்லி ஷிஃப்டட், அதாவது தமிழ்நாட்டில இருந்து வேறு மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்ற நபர்களுடைய எண்ணிக்கை 52.6, 52,60,000 நபர்கள் பர்மனன்ட்லி ஷிஃப்டட், தமிழ்நாட்டிற்கு வரவே மாட்டார்களா? 54.2% மொத்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இருந்து 54.2%. டிசீஸ்ட், இறந்து போன நபர்கள் 26,90,000 நபர்கள், 27.7% as if you see this as percentage. ஆப்சென்ட் அல்ல அன்ட்ரேசபிள், இவர்களை பற்றி எந்த விதமான ட்ரேஸும் கிடையாது, வீட்டுக்கு போனா வீட்டில் ஆட்கள் கிடையாது, அது போன்ற நபர்கள். இந்த கேட்டகரியில நீங்க பார்த்தீர்கள்னா 13,60,000 நபர்கள், 13.9% நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இருந்து. டூப்ளிகேட் வாக்காளர்கள், ஒரு நபருடைய ஐடென்டிஃபிகேஷன் இன்னொரு இடத்திலும் இருக்கு. இது போன்ற வாக்காளர்கள், டூப்ளிகேட் வாக்காளர்கள் 3,98,000, கிட்டத்தட்ட 4 லட்சம். ஸோ 4.1%. மற்ற காரணங்களாக ஃபார்ம் சரியாக நிரப்பவில்லை, இது போன்ற ஒரு சில காரணங்களாக 16,040 நபர்கள் நீக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆக மொத்தம் 97,40,000 வாக்காளர்களை நீக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பீகார்ல நடைபெற்ற எஸ்ஐஆர், அதிலிருந்து வந்த அந்த ரிசல்ட்டை நீங்க கம்பேர் செய்து பார்த்தீர்கள்னா,
பீகாரை விட கிட்டத்தட்ட இரட்டை மடங்காக தமிழ்நாட்டில் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு நீங்க பாருங்க. பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ப்ரீ எஸ்ஐஆர் பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 7,89,00,000 இருந்தது. தமிழ்நாட்டில் எவ்வளோ? ப்ரீ எஸ்ஐஆர் 6,41,00,000 வாக்காளர்கள். சரி, பீகாரில் எத்தனை பேரை நீக்கினார்கள்? பீகாரில் 65 லட்சம் நபர்களை நீக்கினார்கள். அதுக்கப்புறம் 22 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தார்கள். அதிலும் ஏராளமான கேள்விகள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது. ஏன்னா நிரப்பப்பட்ட வாக்காளர்களுடைய அந்த ஃபார்ம்ஸ் 16 லட்சம். சுப்ரீம் கோர்ட்ல இதே தேர்தல் ஆணையம் சப்மிட் செய்த அந்த அஃபிடவிட், ஆனால் திடீரென்று 22 லட்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். இந்த 4 லட்சம் வாக்காளர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. கூட்டி கழித்து பார்த்தால் 47 லட்சத்திலிருந்து 68 லட்சம் வாக்காளர்களுக்கான அந்த கேப் இருந்தது. தமிழ்நாட்டில் இட் இஸ் 97 lakh. தட் மீன்ஸ் பீகாரில் வெறும் 6-8% வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டார்கள் என்றால் தமிழ்நாட்டில் 15%, 2 மடங்குக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் நீங்க ஃபார்ம் எல்லாம் நிரப்பி எத்தனை பேரை சேர்க்க போறார்கள், இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல, வோட்டர்ஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வெளிவந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் பர்மனண்டாக ஷிஃப்ட் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை தான் 52 lakhs. 52.6 lakh voters has been shifted permanently என்கிற அந்த விஷயம். இதற்கான டீடைல்டான ரிப்போர்ட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதைத்தான் பீகார்லையும் கேட்டோம். யூ கிவ் மஷின் ரீடபிள் டேட்டா. எத்தனை பேரை நீங்க நீக்கினீர்கள், எந்த அடையாளத்தை வைத்து நீக்கினீர்கள், அதற்கான ஒரு மெஷின் ரீடபிள் ஒரு டேட்டா எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அது கிடைக்கணும். ஒரு ஆடிட் நடக்கும். அந்த ஆடிட் வழியாக வெளிவரக்கூடிய தகவலை வைத்து இது சரியாக நீக்கப்பட்டதா? ஏன்னா இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீர்கள்னா பீகார்ல ஏராளமான நபர்கள், உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் நீக்கினார்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர், கணவர் மனைவி 2 பேரையுமே இறந்து போய்விட்டதாக எஸ்ஐஆரில் பதிவிட்டார்கள். படித்த நபர்கள், அறிந்த நபர்கள் சரியாக ஃபார்மை நிரப்பியிருப்பார்கள். அண்ட் அவங்களுடைய பேரை இறந்த பட்டியல். அப்போ இது போன்ற எத்தனை நபர்கள் இருந்திருப்பார்கள்? இந்த 26 லட்சம் நபர்கள் இறந்ததாக கூறுகிறார்களே, கிட்டத்தட்ட 27 லட்சம் வாக்காளர்கள். இந்த 27 லட்சம் வாக்காளர்களில் எத்தனை பேர் உண்மையாக அது அந்த பட்டியல் சரியாக இருக்கிறதா இல்லையா? இது போன்ற ஏராளமான விஷயங்கள். சரி, இப்போ டிஎம்கே அல்ல ஏடிஎம்கே இது போன்ற ரீஜனல் மாநில கட்சிகளுக்கு எந்த விதமான இம்பாக்டை இது உருவாக்க போகிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஒரு பக்கம், சேர்க்கப்படக்கூடிய வாக்காளர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாக்காளர்கள், முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள் இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், இந்த பெல்ட் நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாக பார்க்கப்படுகிறது என்றால் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய லேபர்ஸ் ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் 70% 90-95% வரை இதே நபர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள். அப்போ கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான வாக்காளர்கள், அதிகபட்சமான நபர்கள் புதிதாக சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்தில் நீங்க 180 நாட்கள் வேலை பார்த்தாலே போதும். ஆஸ் பர் த லா ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் 180 நாட்கள் ஒரு மாநிலத்தில் நீங்க வந்து அங்க வேலை பார்த்தாலே போதும், நீங்க உங்களுடைய பெயரை பதிவிட்டு நீங்க ஓட்டு போடலாம். அப்போ என்ன நடக்கும்? வெளி மாநிலங்களிலிருந்து வந்த நபர்கள் அவர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரை பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் கட்சி எதுவாக இருக்க போகிறது? நிச்சயமாக பாரதிய ஜனதா பார்ட்டியாக இருக்க போகிறது. ஆஸ் பர் ஈஸ்வரம் போர்ட்டல்
தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆன நபர்கள், இது மத்திய அரசாங்கத்துடைய டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆஸ் பர் ஈஸ்ரம் போர்ட்டல், தமிழ்நாட்டில் 92 லட்சம் வேறு மாநிலங்களில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இந்த ரெஜிஸ்டர்ட் டேட்டா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்ல மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய லேபர் மினிஸ்ட்ரியோட டேட்டாவை எடுத்து காட்டுகிறேன். இது போன்ற ஃபேக்டரிகளில் ஒபிஷியலாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 35 லட்சம். 35 லட்சம் வாக்காளர்கள். இந்த 35 லட்சம் வாக்காளர்கள் எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஒரு கோடி மக்களை நீக்கிவிட்டார்கள். ஓகே, இப்போ 1 கோடி மக்களை நீக்கியதற்கு பின்பு நீ சேர்க்கப்படும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பார்கள். அதுல 18 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களும் இருப்பார்கள். வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ரெஜிஸ்டர் செய்த நபர்களும் இருப்பார்கள். ஏற்கனவே நீங்க பார்த்தீர்கள், ஒரு 6,50,000 வாக்காளர்களை சேர்த்ததாக கூறியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் ஏராளமான இடங்கள், முக்கியமாக வட சென்னையெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா பல ஆயிரம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் நபர்கள் இருக்கிறார்கள். இதே போன்று ஏற்கனவே நான் கூறியபடி இந்த கொங்கு பெல்ட், கோயம்புத்தூர், சேலம், கரூர், திருப்பூர், இங்க எல்லாம் ஒரு ஸ்டடியை நாங்க நடத்தினோம். அந்த ஸ்டடி பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 7 இருந்து 8 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து விட்டாலே போதும். ஜஸ்ட் 7 to 8 lakh voters. 10 இருந்து 15 சீட்ஸ்கள் இம்பாக்ட் ஆகும், தெளிவாக இம்பாக்ட் ஆகும். 10 to 15 சீட்ஸ். இதே ஒரு 15 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டார்கள், 30 இருந்து 40 சீட்ஸ்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 சீட்ஸ்கள் இம்பாக்ட் ஆகும். 40 சீட் இம்பாக்ட் ஆனாலே ஒரு பெரிய மாற்றம்னு நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டார்கள். 25 lakh வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டதுன்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான ரிசல்ட்டை இன்னைக்கு நான் கொடுக்கிறேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த விதமான இடமும் கிடையாது. ஏடிஎம்கேவை முன்னிறுத்துவார்கள். ஏடிஎம்கேவை முன்னிறுத்தி ஏடிஎம்கே நபர்களை சீஃப் மினிஸ்டராகவும் ஆக்கி விடுவார்கள். ஆனால் ஆட்சி எங்க போகும்? அதிகாரம் எங்க போகும்? அதிகாரம் டெல்லிக்கு போயிடும். டெல்லிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். அடுத்த தேர்தலில் ஏடிஎம்கேவை அழித்து விட்டு எப்படி சிவசேனாவை ஓரம் கட்டினார்களோ, எப்படி நிதிஷ்குமார் பீகாரில் அவர் இன்னைக்கு சைட்லைன் செய்யப்பட்டாரோ, எப்படி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவை கலட்டி விட்டார்களோ, அதே நிலைதான் தமிழ்நாட்டிலும் உருவாக போகிறது. நீக்கப்பட்ட நபர்கள் எவ்வளோ? 97 லட்சம். சேர்க்கப்பட இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 20 இருந்து 25 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கக்கூடிய அந்த டார்கெட் இருக்கிறது. இது ரெண்டுமே நடந்து விட்டாலே போதும். தமிழ்நாட்டில் அடுத்து எந்த மாநில கட்சிக்கும் இடம் கிடையாது என்பதை மிக தெளிவாக இந்த சதி வேலையை பார்த்து விட்டார்கள். அதற்காக தான் தொடர்ந்து நாங்கள் கூச்சல் போட்டு கொண்டிருந்தோம், தொடர்ந்து நாங்கள் விஷயங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம். பிஜேபிக்கு எந்த அளவில் இந்த ஃபேவரட்டிசம் நடக்க போகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். 99% ஃபார்ம்ஸ் நிரப்பப்பட்டிருக்கிறது, 99%. அப்போ 99% ஃபார்ம் நிரப்பப்பட்டதுக்கு பின்பு எப்படி 1 கோடி மக்கள் நீக்கப்பட்டார்கள்? When you received the forms of 99% Tamil Nadu voters, my simple question is, how did the Election Commission of India found that 55 lakh voters are permanently shifted? 27 lakh people have died. 13 lakh people, to be very precise, 13.6 lakh people are absent, untraceable. Then where did this form came? எப்படி உங்கள்ட்ட ஃபார்ம் வந்தது? As per Election Commission of India, you are saying that 99% people have filled the form. Then how did this 97 lakh, close to 15% of Tamil Nadu population is going to be removed from the system? This is what my question is today. இந்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக இன்னொரு வீடியோவில் நான் பேச இருக்கிறேன். இந்த வீடியோவில் பல தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்த வீடியோ அடுத்தடுத்து
ரியாக்ஷன்ஸ் வர இருக்கிறது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் ரியாக்ஷனை கொடுக்கவும் தொடங்கிவிட்டார்கள். அனைத்தையுமே சேர்த்து இன்னைக்கு அடுத்த வீடியோ நானும் பேச போகிறேன், ஐயாநாதன் ஐயாவும் பேச போகிறார். காத்து கொண்டிருங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள். மிக முக்கியமானது, ரொம்பவே சீரியஸான ஒரு சப்ஜெக்ட், ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை எப்படி எஸ்ஐஆர் வழியாக அளிக்கிறார்கள், ஓட்சோரி வழியாக அளிக்கிறார்கள், வாக்குரிமையை எப்படி அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இரண்டையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.